சிறகடிக்க ஆசை. இன்னைக்கு மீனா இவங்க கிட்ட கேட்குறா, என்னம்மா சின்ன குழந்தை தனியாக இருக்கிறான், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வயசான காலத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் துபாயில் இருந்து அவங்க அத்தை வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை, அவங்களுக்கு வேலை இருக்குது, குழந்தைய பார்த்துக்கிறத விட அண்ணன் பையனை பார்த்துக்கிறதுக்கு விட அவங்களுக்கு என்ன அங்கே வேலை, இங்கேயே வர சொல்லுங்கள், ஒரு ஃபோன் போட்டு கொடுங்க, நானே பேசுகிறேன் அப்படின்னு மீனா சொல்லிகிட்டு இருக்கிறா. இவ திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. டேபிள் மேலே இருக்கிற பால் பாத்திரத்தை வேணும்னே கீழே தள்ளி விட்றான். அதை ரவி பார்த்துட்றான். அதுக்கு முன்னாடியே இவ உள்ளே வந்துடுறான். ஸ்ருதி முன்னாடி வந்துடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரவி வந்து மீனாட்ட சொல்கிறான், நான் பார்த்தேன், அவங்க தான் ஃபோர்ஸாக பால் கிண்ணத்தை கீழே தள்ளி விட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை இங்கே இருக்கிறது பிடிக்கல, அவங்க ரூம் போனது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறான். உடனே நான் போய் கேட்குறேன், எனக்கு கேட்குறதுக்கு உரிமை இல்லையா? இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சௌரியம் தான் நம்மளுக்கு முக்கியம், அவங்கள வெளியில் போக சொல்லலாம் அப்படின்றதுக்காக இவன் நேராக ரோகிணி கிட்ட வரா. ஸ்ருதி வந்து என்ன ஆச்சு ரோகிணி அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லையே அப்படின்றா. இல்லை, நீங்கள் பால் பாட்டு ஃபோர்ஸாக தள்ளி விட்டது ரவி சொல்கிறாரு, அப்போது நீங்கள் உங்களுக்கு கோபமாக இருக்குதா, அவங்க இங்கே இருக்கிறது கோபமாக இருக்குதா அப்படின்றா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் தவறி தான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் வேணா அவங்கக்கிட்ட போய் பேசுகிறேன், அவங்கள வெளியில் போக சொல்கிறேன். இல்லை, ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் நிச்சயமாவா, உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லையே, உங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை அது பாட்டு உள்ளே போயிடுது. அப்போது விஜயா வந்துடுறா. விஜயா ஆட்டோவில் வந்து கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா விஜயாவும் அண்ணாமலையும் வந்து இறங்குறாங்க திருத்தணிக்கு போயிட்டு. எவ்வளோ பிளானிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரோகிணி அம்மா நான் பேரையும் விரட்டுறதுக்கு. அப்போ அவங்க திருத்தணியிலேருந்து தஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்து இறங்குறாங்க ஆட்டோவில் இறங்கினோடனே அவர் சொல்கிறார், அண்ணாமலை நான் பரசுராம பார்க்க போனோம், அப்படியே நான் போய் அவர்கிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு அவர் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஆட்டோலேயே வளசரவாக்கம் போயிடுறாரு. இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தா எதுக்காக போனாங்க, இவங்க வெளியில் அனுப்பிச்சிட்றேன்னு ரோகிணி சொன்னதால் தானே போனாங்க. இப்போ இன்னும் வெளியில் போகாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. என்ன ரோகிணி, என்னாச்சு, எதுக்காக அவங்க இன்னும் வெளியில் போகாமல் இருக்கிறாங்க? இல்லைத்த, நான் வெளியில் போகிறதான் பார்த்தேன், ஆனால் முத்து வந்துட்டார் அந்த நேரத்தில். ஆமாம், நீ இது மாதிரி தான் சொல்லுவேன், இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு, என்னுடைய சேரில் அவன் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறேன். அவங்களுடைய ஒரு இந்த சாய்மான ஆடுற சேரில் அவன் உட்காந்துட்டுருக்கான். அப்போது சின்ன பையன் தானே ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சின்ன பையனாக இருந்தால் அது ஒழுக்கமாக வளர்க்க தெரியாதா அப்படின்னு. அப்போது அந்த பையன் அவங்க பாட்டி வந்துடுறாங்க. இந்த பாட்டி என்னை ரொம்ப திட்டுறாங்க. யாருடா உனக்கு பாட்டி, இறண்டா கீழே அப்படின்னு அவனை இழுத்து தள்ளுறாங்க. அப்போது மீனா வர்றா. பாட்டி என்னத்த, அது சின்ன பையன் தானே, என்ன எல்லாரும் சின்ன பையன்றீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. என் சேரில் யாருமே உட்காரக்கூடாது. மனோஜ் வந்து என்னம்மா இவ்வளோ நீங்கள் சத்தம் கீழே வரல கேட்குது, சின்ன பையன் தானே உக்காந்தா என்னம்மா அப்படின்றான். உடனே அவளுக்கு இன்னும் கோபம் வருது. அப்போது ரோகிணிக்கு முகம் அப்படியே மாறி போகுது, செவந்து போகுது. தன்னுடைய பையனை தனக்கு முன்னாடியே இவ்வளோ இழிவுபடுத்துறதை பார்த்தா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் மீனா சொல்லுவா, இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவா. ரோகிணிக்கு ரொம்ப முகம் செவந்து போயிடும். நிஜமாலும் அம்மா அவள் தானே, ஆனாலும் அவளால் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவள் அப்படியே நின்றுட்டுருப்பா. அப்போது இவன் வந்து முத்து வந்து, நீங்கள் அவங்க கிடக்குறாங்கம்மா, நீங்கள் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே கத்துவா, என் ரூமு நான் சலைச்சி கஷ்டப்பட்டு என்னுடைய மண்டையில் இருக்கிற மூளையெல்லாம் உருவி போட்டு தான் நான் வேலை செய்து வந்தேன், இப்போ எனக்கு ரூம் கூட இல்லையா அப்படின்ட்டு இவர் மனோஜ் கத்துவார். அப்போது இவ கத்துவா, ஒரு நாள் ரூம் இல்லைன்னா என்ன உங்களுக்கு அப்படின்னு கத்துனோடனே இவங்க 2 பேரும் முத்துவும் மீனாவும் அதிர்ஷ்டமாக திரும்பி பார்க்குறாங்க. என்ன இது, ரூமுக்காக எப்போவுமே போராடுற நம்ம ரோகிணி இப்படி கத்துறாங்களே அப்படின்னு போது, அப்போது முத்து சொல்லுவான், எனக்கு ஒன்று தெரிஞ்சிடுச்சு அப்படின் போது இவ தண்ணி எடுக்க வந்தப்போ ரோகிணி நின்றுடுவா. என்னடா இது அப்படின்னு. இது மாதிரி அவங்களுக்கு என்ன ஒன்று தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை ஆசை வந்துடுச்சு, அதுக்கு தான் அன்னைக்கு
வாந்தி எடுத்தாங்க பாரு, அப்போவே ஒரு அலம்பரை பண்ணாங்க பாரு, அதிலிருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு குழந்த ஆசை வந்துருச்சு, குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசை வந்துருச்சு, அதுக்கு தான் இந்த குழந்தை மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்ட்டு இந்த அறிவாளி கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்ச உடனே பக்கத்தில் இவர் மனோஜ் நின்றுட்டுருக்காரு. அவர் வழியிறாரு. வழிஞ்சிட்டு, ரோகிணி ரோகிணி, நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன், உனக்கு குழந்த ஆசை தான் வந்துடுச்சா அப்படின்னு. இவோ ஆமாம், ரொம்ப தான் எப்படின்னு கோவமாக பார்க்குற, நீ கோவமாக பார்த்த வெக்கமாக பார்த்தா கூட கோவமாக பார்க்குற மாதிரி இருக்குது ரோகிணி அப்படின்ற. நான் கோவமாக தான் பார்க்குறேன், முதல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க, அதுக்கப்புறமா எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அப்புறமா அடுத்த நாள் காலையில் இவள் சாமி கும்பிட்டுட்டு விபூதி கொண்டாந்து கதவை சாத்திட்டு இவனுக்கு விபூதி வச்சு விடுவாள். கிருஷ்ணுக்கு விபூதி வச்சு விட்டு முத்தம் கொடுப்பாள். ஏன்னா கட்டு நான் இன்னைக்கு கழட்ட போகிறாங்கல்ல, அப்போது விபூதி வைக்கிறா. அப்போ முத்தம் கொடுக்கும்போது அம்மா எனக்கு மெதுவான்ட்டு அவனும் அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறான். அடுத்த நாள் கட்டுறாங்க. இவ ரோகிணி தான் முன்னாடி நின்றுருக்கா. அப்போ மீனா வரா. இனிமேல் பட்டு என்ன ரணகலை நடக்குதுன்றதை பார்க்கலாம். என்ன